வணக்கம் உறவே. உறவினர் வீட்டில் கொடுத்த ஒரு நாட்டு சேவலை கோழி கடையில் கொடுத்து சுத்தம் செய்து வெட்டித்தார்கள் என கேட்க சென்றேன். நான் சென்ற கடையில் 3 மாணவர்கள் அந்த பணியை செய்து வந்தார்கள். ஏன் பள்ளிக்கு செல்லவில்லையா என்றால் இடைநீற்றல் என்றார்கள் உறவே. நானும் கோழியை அறுத்து முடியை எடுத்து தீயில் வாட்டி சுத்தம் செய்து சிறு சிறு துண்டுகளாக வெட்டி தரும் வரை அவர்களை கவனித்து வந்தேன். அவருடைய சுறுசுறுப்பு, மக்களுடன் உரையாடுதல், பொறுப்புடன் நடந்து கொள்ளுதல் என எனது மனதை தொட்டார்கள் உறவே. அது மட்டுமல்ல, அவர்களுடைய சூழலையும் கேட்டேன். வீட்டில் இருக்கும் சூழலும் அது போன்றுதான். என்னவென்றால், இப்போ இவருடைய அப்பா கொத்தனார் வேலை செய்கிறார், அம்மா மில்லுக்கு செல்லுகிறார். உன் பேர் என்ன? சஞ்சய். இவர் கருக்காம்பட்டியை சேர்ந்தவர். இவருடைய கனவு வேடச்சந்தூரிலேயே கோழி கடை வைக்க வேண்டும் என்பது. ஒவ்வொருத்தருக்கும் சரியான நேரத்தில் வழிகாட்டுதல் இருந்திருந்தால் அவருடைய கல்வியானது இடைநிற்றலாக நின்று போயிருக்காது. எல்லா கிராமங்களிலும் இது போன்ற நிறைய மாணவர்களுக்கான சூழல் இருக்கிறது. வீட்டு சூழல், வறுமை சூழல், சரியான வழிகாட்டலின்மை. இவர் அந்த கோழியை நமக்கு சிறு சிறு துண்டுகளாக வெட்டித்தர இருக்கிறார். எவ்வளவு வேகமாக லாபகமாக செய்கிறார் பாருங்கள். இளங்கன்று பயம் அறியாது. நமக்கு பார்க்கவே கொஞ்சம் அச்சமாக இருக்கிறது. இது போன்றுதான் அதிகார வர்க்கம், ஆளும் வர்க்கம்ல அதிகார வர்க்கம் என்ன நினைக்கிறது? குலத்தொழில் வேண்டும் என நினைக்கிறது. ஒரு 5வது படிக்கும் மாணவி கறி வாங்குவதற்காக அங்க கடைக்கு வந்திருந்தார். அவரிடம் வினவிய போது அவர் கூறுகிறார், இதோ முத்துப்பழனியூரா, அது எங்க இருக்கு? அப்படியா? எத்தனாவது படிக்கிற? 5வது. எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற? எல்லையங்கொண்டனூர். என்ன படிக்க போற? சொல்லு, இங்க பதிவாகிட்டே இருக்கு. சொல்லு. டீச்சர். வெரி குட். பேராசிரியர் ஆகணும். உன் பேர் என்ன சொல்லவே இல்லையா? தங்கா. சரி. கரியை வாங்கி கொண்டு விடைபெற்றேன் உறவேன். கிராமங்களுக்கு செல்வோம், அந்த குழந்தைகளுக்கு வழிகாட்டுவோம். நன்றி, வணக்கம். அரங்க பெருமாள்.